Hello students, welcome to Maximum KMR channel. In the video 11th standard maths chapter 3 trigonometry exercise 3.4 14th question கான சொல்யூஷனை எப்படி ஃபைண்ட் பண்ணலாம்னு பார்க்கலாம். Prove that cos A plus B into cos C minus cos B plus C into cos A. இதை வந்து sin B into sin C minus A ன்னு ப்ரூஃப் பண்ண சொல்கிறாங்க. cos A plus B cos B plus C. cos A plus B ஃபார்முலா நமக்கு தெரியணும், ஓகேங்களா? ஃபஸ்ட்டு cos A plus Bக்கு என்ன ஃபார்முலா? cos A plus Bனா cos A cos B minus sin A sin B. LHS எடுத்து இந்த எக்ஸ்பான்ஷனை இது கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் இந்த cos A உள்ள மல்டிப்ளை பண்ணுவோம். அதே மாதிரி இந்த இடத்துல B plus Bக்கு எக்ஸ்பான்ஷன் cos A உள்ள மல்டிப்ளை பண்ணி எதெல்லாம் கேன்சல் ஆகுதுன்னு பார்க்கலாம். சொல்யூஷனில் ஃபஸ்ட்டு ப்ரூஃபில் நம்ம என்ன பண்ணலாம், LHS எடுக்கிறோம். LHS வந்து என்ன, cos A plus B into cos C minus cos B plus C into cos A. இதுதான் நம்மளுடைய LHS. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், cos A plus B உடைய எக்ஸ்பான்ஷனை இங்கே எழுதணும். cos A plus B னா என்ன, cos A cos B minus sin A sin B. இதோடைய எக்ஸ்பான்ஷன் எழுதியாச்சு. இதுக்கு கூடவே ஒரு cos C மல்டிப்ளிகேஷன் இருக்குது, அதை எழுதிருங்க. மைனஸ் cos B plus C. A இருக்க இடத்துல B இருக்குது, B இருக்க இடத்துல C இருக்குது, அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். A எங்கெங்கே இருக்கும் அங்கே B எங்கெங்கே இருக்கும் அங்கே C வரணும். ஸோ இதோடைய எக்ஸ்பான்ஷன் எழுதுங்க. cos B cos C மைனஸ் sin B sin C இன்ட்டு இங்கே ஒரு cos A இருக்குது, cos A. இந்த cos A உள்ள மல்டிப்ளை பண்ணுங்கள். cos A cos B, இந்த cos A வந்துடும். cos A into cos B into cos C ஆயிடுச்சு. மைனஸ் இது கூட திரும்பியும் மல்டிப்ளை பண்ணும்போது sin A into sin B into cos C. இப்போ மைனஸை உள்ள மல்டிப்ளை பண்ணணும், இந்த cos Aவையும் உள்ள மல்டிப்ளை பண்ணணும். மைனஸ் cos A cos B cos C, cos A cos B cos C மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் cos A sin B sin C, sin B sin C. லைக் டேர்ம்ஸு நெகட்டிவ் சைன்ஸில் இருக்கான்னு செக் பண்ணுங்கள். இங்கே நெகட்டிவில் sin A sin B cos C இருக்குது, பாசிட்டிவில் அந்த மாதிரி இல்லை. இது நெகட்டிவில் cos A cos B cos C, cos A cos B cos C நெகட்டிவில் இருக்குது, இது வந்து பாசிட்டிவில் இருக்குது. cos A cos B cos C இங்கே ப்ளஸில் இருக்குது, இங்கே மைனஸில் இருக்குது. ரெண்டு டேர்ம்ஸும் கேன்சல் ஆகிடும். அதாவது ஒரு மைனஸ் ஏவும் ஒரு ப்ளஸ் ஏவும் இருந்தால் கேன்சல் பண்ணுற மாதிரி மொத்தமாக இங்கே cos A cos B cos C, cos A cos B cos C ஒரு ப்ளஸில் ஒரு மைனஸில் இருக்குது. ரிமைனிங் டேர்ம்ஸ் என்னன்றதை பாருங்கள். ரிமைனிங் டேர்ம் இது மைனஸில் இருக்குது, இது ப்ளஸில் இருக்குது. ஸோ இந்த ப்ளஸில் இருக்க டேர்மை ஃபஸ்ட்டில் எழுதிக்கலாம். cos A sin B sin C. இங்கே நெக்ஸ்ட்டு இந்த மைனஸில் இருக்கக்கூடிய sin A sin B cos C. இது ரெண்டுத்தில் எந்த டேர்ம் காமனாக இருக்குன்னு பாருங்கள். cos Aவை செக் பண்ணால் இல்லை, sin B இங்கே ஒரு sin B இருக்குது, இங்கே ஒரு sin B இருக்குது. இந்த ரெண்டு இடத்துல இருந்தும் sin Bயை காமனாக வெளியில் எடுத்துருங்க. sin Bயை வெளியில் காமனாக எடுத்துட்டா ரிமைனிங் இந்த இடத்துல cos Aவும் sin Cயும் இருக்கும். cos Aவும் sin Cயும் மல்டிப்ளிகேஷன் இருக்கும். sin Bயை வெளியில் எடுத்துட்டோம், இங்கே இந்த மைனஸ் போட்டு sin Bயை எடுத்துட்டோம், sin Aவும் cos Cயும் இருக்கும். sin Aவும் cos Cயும் இருக்கும். cos A sin B sin A cos B ஃபார்மில் இருக்குது. A இருக்க இடத்துல A இருக்குது, B இருக்க இடத்துல C இருக்குது, அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். அதாவது cos A இருக்குங்களா, அடுத்தது sin B, cos A sin B sin A cos B, cos sin cos இப்படி வந்திருக்கு. ஸோ அப்போனா அது சைனுடைய ஃபார்முலாவில் இருக்குது. sin A மைனஸ் Bக்கு என்ன ஃபார்முலான்னு பாருங்கள். sin A cos B மைனஸ் cos A sin B. சைனில் வந்ததுன்னா sin cos sin வரும். ஸோ சைனில் sin A cos B cos A sin Bன்னு ஆயிடுச்சு. இப்போ A இருக்க இடத்துல நமக்கு A இருக்குது, B இருக்க இடத்துல C இருக்குது. A இருக்க இடத்துல A இருக்குது, B இருக்க இடத்துல C இருக்குது. இதை ரீஅரேஞ்ச் பண்ணுங்கள். sin cos sin ரீஅரேஞ்ச் பண்ணிப்போம். உங்களுக்கு அப்போ இது ஈக்குவலண்ட்டாக தெரியும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணலாம், sin Bன்னு எழுதிட்டேன், sin C cos A
இந்த சைன் சியை ஃபஸ்ட்டு, இந்த காஸ் ஏவை பின்னாடி எழுதிட்டேன். சியும் ஏவும் எழுதியிருக்கிறதுனால இங்கேயும் என்ன பண்ணுறோன்னா இது 2 மல்டிப்ளிகேஷன் தான் இருக்குது. காஸ் சி சைன் ஏ. இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ணோன்னா டேலி பண்ணி பார்க்கணும், ஈக்குவலேஷன் பண்ணணும். சைன் சி காஸ் ஏ, சைன் ஏ காஸ், சைனு காசு சைனு காசு, காசு சைனு காசு சைனு, இடையில ஒரு மைனஸ், சைன் காஸ் சைன் காஸ், காஸ் சைன் இருக்குது. ஏ இருக்க இடத்துல சி இருக்குது, பி இருக்க இடத்துல ஏ இருக்குது, அவ்வளோதான். இந்த ஏ இருக்க இடத்துல சி இருக்குது, இந்த பி இருக்க இடத்துல ஏ இருக்குது. ஏ இருக்க இடத்துல சி இருக்குது, பி இருக்க இடத்துல ஏ இருக்குது. இந்த ஃபார்முலா இங்கே ஏ வந்தால் ஏ, இங்கே பி வந்தால் பி வருது. ஸோ இந்த ஃபார்முலாவை என்ன பண்ணலாம், ஏ இருக்க இடத்துல சி, அதனால் ஏ இருக்க இடத்துல சி மைனஸ் பி இருக்க இடத்துல ஏன்னு போட்டுக்கலாம். இப்போ சைன் சி மைனஸ் ஏன்னா எப்படி எழுதுவோம், சைன் ஏ மைனஸ் பிக்கு சைன் காசுன்னு எழுதுவோமா, சைன் ஏ காஸ் பின்னு எழுதுவோம். அதே மாதிரி இதை என்ன பண்ணலாம், சைன் சி காஸ் ஏ மைனஸ் காஸ் சி சைன் ஏன்னு எழுதுவோம். சைன் சி காஸ் ஏ காஸ் சி சைன் ஏ. இதுக்கு பதிலாக இந்த ஓவராலாக இந்த டேமுக்கு பதிலாக சைன் சி மைனஸ் ஏன்னு சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். sin b into sin of c minus a, sin b into sin of c minus a is equal to RHS. So இங்கே RHS நம்ம கொண்டு வந்துட்டோம். Hence it is proved. That's it. Thank you.